காமாட்சி என்னங்க எப்படி இருக்க காமாட்சி? ஏனுங்க 3 மாசம் கை குழந்தையோட கடை வீதியில் விட்டுட்டு இதோ வாரன்ட்டு போனீங்களே, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இது எந்த விதத்துல நாயங்க மச்சா? என்ன செய்யுது காமாட்சி? என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆமா, நம்ம குழந்தைங்க இதுதானுங்க நம்ம குழந்தை. இதான் நம்ம குழந்தை. அப்பா இதான் நம்ம குழந்தை. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்குன்னு. ஏனுங்க மச்சா, உங்க முத சம்சாரத்துக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கேங்க நான் போயேன்? இவர்தான் என் பையன். என்று மகனே, அது நான் இல்ல, நான் இல்ல. மகனே, அம்மா கூப்பிடுறேன். இரு காமாட்சி. மைசன், இதான் உன் தங்கச்சி. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனேன். அத்தனையும் வத்தலும் தொத்தலும் ஓட்டையும் உடசலுமா இருந்தது. இந்த ஒண்ணுதான் பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருந்தது. எனக்கு கிடைக்குங்கிற நிம்மதியா இருந்தேன். அதையும் என் தங்கச்சின்னு சொல்லி என் தலையில கள்ளத்துக்கு போட்டு நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பிளாஷ்பேக்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். யாரா அவ? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். நல்ல குடும்பம்.